மோடியினுடைய முஸ்லிம் பேச்சு அரசியலா ஆத்மார்த்தமா அப்படின்னு விவாதிக்க இருக்கிறோம். சிறப்பு விருந்தினரோடு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் மூத்த தலைவர் திரு இதயதுல்லா அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு இதயதுல்லா அவர்கள்ட்ட பிரதமர் சொல்றது பொதுவா நான் சொன்ன இந்துக்கள் கூட தான் அதிக குழந்தைகள் இந்து குடும்பங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். பொதுவா சொன்னது ஏன் இந்து முஸ்லீம்னு நீங்க ஏன் அப்படி பாக்குறீங்க அப்படின்னு பிரதமரே கேட்கிறார். ஏன் காங்கிரஸ் அப்படி பாக்குது? ஏன் அதை வெறுப்பு அரசியல்னுச்சு? இது என்னைக்கு சொல்லி இருக்கணும்? அவரு என்னைக்கு ஒரு முசல்மான்களை பத்தி பேசினாரோ அவர் நினைச்சுக்கிட்டாரு சொத்துக்களை பிரிச்சு மாட்டை பிரிச்சு முசலுக்கும் மானுக்கும் கொடுத்துருவாங்கன்னு நினைச்சிட்டாரு. நம்மளை தமிழ்ல சொல்லுவோம் இல்லையே, முசல்னா முயல் மான்னு இல்லை, அந்த அளவுக்கு விவரம் இல்லாதவங்க இல்லை இந்திய மக்கள். இவர் சொன்ன மறுநாள் ஒரு மாசத்துக்கு முன்ன இல்ல நான் முஸ்லீம்களை சொல்லலைன்னு சொல்லியிருந்தா அது நியாயம். இன்னைக்கு இந்தியா முழுக்கும் எதிர்ப்பலை வந்த பிறகு இன்னைக்கு அவர் பேசுறார். இன்னைக்கு பேசுறது இருக்கட்டும், இவர் தடுத்திருக்கலாம். யாரை தடுத்திருக்கலாம்? இவர் ஏற்கனவே குஜராத்தில் முஸ்லீம்களுக்கு எதிரான கலவரம் 2000 பேர் படுகொலையினால்தான் அமெரிக்கா விசா கொடுக்க மறுத்துச்சு. இவர் ரொம்ப உலகம்லாம் சொன்னார் இல்லையா, பல நாடுகள் அவர் மறுத்துச்சு. பிரதமர் ஆன பிறகுதான் அவரால் போக முடிஞ்சு. அது வேற வழியில் பிரதமர் போய் தான் ஆகணும். முஸ்லீம்களை காரில் அடிபடக்கூடிய நாய்க்குட்டின்னு சொன்னவர் தான் நம்முடைய பிரதமர். இது ஒக்க இருக்கட்டும். நம்ம யோகி ஆதித்யநாத் என்ன சொன்னாரு? 80-20 எங்க 20 விழுக்காடு முஸ்லீம்கள் 80 எதுக்கு சொன்னாரு? அதை இவர் வரை கண்டிச்சிருக்கணும். எப்படி இவர் ரூபாலாவை கண்டிக்காதனால இன்னைக்கு இந்தியா முழுக்கும் நம்முடைய சத்திரிய வம்சம் ரஜபுத்திரர்கள் மிகப்பெரிய அளவில் எழுச்சியில இருந்திருக்காங்களோ, அந்த மாதிரி இன்னைக்கு மோடி அவர்கள் இந்த ஒவ்வொரு விஷயமும் சொல்லும் போது இந்தியர்களை பிரிப்பதுதான் அவருடைய வேலை. அது இருக்கட்டும். இப்ப அமித்ஷா சொல்றாரு 70%. இவ்வளவு பேசின பிறகும் நேத்து அல்லது இன்று பிரதமர் மோடி என்ன சொன்னார் தெரியுமா? 15 விழுக்காடு இந்தியாவுடைய சொத்துக்களை நம்முடைய முஸ்லிம்களுக்கு கொடுக்கிறாரு அப்படின்னு இப்ப பேசியிருக்காரு. நீங்க சொல்றதுக்கும் பிறகு பேசியிருக்காரு. அப்ப இத போல இன்னைக்கு எல்லா ஊடகங்களையும் வந்திருக்கு. நேத்து நான் முஸ்லீம்களை பேசுறேன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு 15% அவங்களுக்கு வெல்ஃபேர் கொடுத்திருக்காங்க. அவங்க இருக்கிறது 15%. ஆனா முஸ்லீம்கள் அதிகாரத்தில் இருப்பது 2% கூட கிடையாது. இந்தியாவில் 1% கூட கார்பரேட் முதலாளின்னு சொல்றதுல முஸ்லீம்கள் கிடையாது. இன்னைக்கு IPS IASல 2 விழுக்காடு கூட கிடையாது. இப்படி எல்லா துறையிலும் முஸ்லீம்கள் இருக்கும் போது ஒரு மிகப்பெரிய பொய்யை இன்னைக்கு பிரதமர் சொல்றாரு. அது மட்டுமல்ல, நீங்க இன்னைக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மனு தாக்கல்ல சொல்றாரு பாருங்களேன். அதாவது எல்லா கேண்டிடேட்டும் யாரெல்லாம் பாராளுமன்றத்துக்கு போறாங்களோ மனைவியோட சொத்தை சேர்த்து கொடுக்கணும். இவரு மனைவின்னு சொல்லிவிட்டு எதுவுமே கொடுக்கல. அப்ப பிரதமர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவரா? எது கேட்கணும் சொன்னா இதுதான் வரப்போகுது. வரும். என்ன காரணம் சொல்றேன்னா, பொய் எதுல பொய் சொல்றது இல்ல, எல்லா விஷயங்களையும் பொய் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. அது மட்டுமல்ல, இவர் இப்படி பேசுறதுனால ஒரே விஷயம் தான், இவர் இப்படி பேசுறதுனால அஸ்ஸாமுடைய முதல்வர் என்ன சொல்றாரு தெரியுமா? நாங்க காசியிலையும் மதுராவிலையும் மசூதிகளை இடித்து விட்டு கோயில் கட்டுவோம்னு சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைக்கு இன்னைக்கு பாஜக இந்தியர்களை பிரிப்பது. அதை விட ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், இந்துக்களை இல்லாமலாக்கி விடுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. அப்ப இந்து மதம் என்பது இந்து மதத்தை இந்துக்களை 2ஆம் தர குடிமக்களாக ஆக்கி விடுவார்கள். கேளுங்க, இதை சொல்லி முடிச்சிருந்தவன் அப்பதான் அவருக்கு பதில் சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, இந்து மதத்தை இல்லாமல் செய்வார்கள். அப்ப இந்து மதம்ங்கிறது எவ்வளவு புனிதமானதுன்னு நாம பேசிக்கிட்டு இருக்கோம். எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக இருந்துகிட்டு இருக்கு. மோடி வந்த பின்ன இந்து மதம் தடை செய்யப்படுமா? அப்ப இந்து நம்பிக்கை கூட இல்ல. அவரு இந்துன்னு சொல்றாரு, இந்து மதத்தின் மேல நம்பிக்கை இல்ல, இந்து கடவுளர்கள் மீது நம்பிக்கை இல்ல. இன்னைக்கு சொல்லியிருக்காரு ஒரு வார்த்தை, மீண்டும் ராமர் குடிசைக்கு போயிடுவார்னு. வந்தா என்ன அர்த்தம் அதுக்கு? நான் கேட்கிறேன், கிருஷ்ணர் எங்கே பிறந்தாரு? ஜெயில பிறந்தாரு. அதனால கிருஷ்ணரை நீங்க மோசமா சொல்ல முடியுமா? அதனால இவ்வளவு மோசமான இந்து கடவுள்களையும் இந்து மக்களையும் பேசக்கூடிய நிலையில இன்னைக்கு மோடி இருக்கிறார். வன்மையாக கண்டிக்கிறேன். மோடி சொல்றது பொய்யா? எல்லாத்தையும் தூக்கி காங்கிரஸ் கொடுத்து சொல்லிவிட்டு பிரதமர் கொடுத்தாருன்னு இப்ப சொல்றாரு. இவர் சொல்றது, இந்த சூர்யா சொல்றது பொய்யா? அந்த சூர்யான்னு சொல்லக்கூடிய மோடி சொல்றது பொய்யா? காங்கிரஸ் வந்தா தூக்கி முஸ்லிம்களுக்கு கொடுத்தோம்னு சொல்லி மோடி சொல்றாரு. இவர் சொல்றாரு, நாங்க தான் தூக்கி கொடுத்திருக்கோம்,
கொடுத்திருக்கோம். யாருக்கு? பிஜேபி முஸ்லிமுக்கு தூக்கி கொடுத்திருக்கோம் சொல்லி இல்ல முஸ்லிம்களை வெறும் வாக்கு வங்கி அரசியலா மட்டும்தான் காங்கிரஸ் பார்த்துச்சுன்னு சொல்றாங்க. இதே முஸ்லிம்கள் பிள்ளைங்க படிக்கிற கூடிய சச்சார் கமிட்டி மூலமா காங்கிரஸ் கொடுத்த ஸ்காலர்ஷிப்பை நிறுத்தினது மோடி. பிஜேபி இந்த 4 வருஷமா அந்த அவர்களுக்கு கல்வி உதவி தொகையே கிடைக்கல. அவங்க படிக்கலன்னா எப்படி பதவிக்கு போவாங்க? டிபார்ட்மெண்ட் வாக்கள் பாஜக நோக்கி போகுது. அதை தடுப்பதற்காக காங்கிரஸ் உள்ளிட்டவங்க எல்லாம் வந்து இதை வந்து எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றீங்க, இதை வந்து திரித்து சொல்றீங்க. கேட்கிற மக்கள் யாரும் ஒன்றும் கேணையர்கள் கிடையாது, விவரம் இல்லாதவர்கள் கிடையாது. ஒருத்தர் காங்கிரஸ் கட்சி வெறும் முஸ்லீம் ஓட்டு மட்டும் வாங்கிட்டா இந்தியாவில் ஜெயிச்சு பிரதமர் ஆக முடியுமா? அப்ப யார் மதத்தை தாஜா பண்றது? ஓட் பேங்க், இந்து ஓட் பேங்க் கொண்டு வரணும்னு நினைக்கிறது. அப்படி நினைச்சும் கூட இவ்வளவு இந்துன்னு கத்தி கூட 39% வாக்கு கடந்த முறை கிடைச்சுன்னு வச்சுங்களேன். அந்த 39 வாக்கு பதிவான வாக்குகள் பார்த்தா 20% கிடையாது. அப்ப 80% இந்துக்கள் இவங்களுக்கு எதிராக தான் இருக்காங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க? முஸ்லீம் சொல்லி இந்துக்கள் வாக்கு வாங்கணும்னு சொல்றாங்க. அப்ப பெரிய ஓட் பேங்க் வாங்குறது யாரு? இவங்க தான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிள்ளைகள் அதிகம் பெற்றவர்கள் சொல்லி முஸ்லீம்களை சொல்லிவிட்டு இப்ப இல்லைன்னு ஏன் சொன்னார் தெரியுமா? மறுநாளே ஊடகங்களும் மக்களும் சொன்னாங்க, மோடி வீட்டில் தான் இத்தனை பிள்ளைங்க, அசோக் சிங்கால் வீட்டில் இத்தனை பிள்ளைங்க, அமித்ஷா வீட்டில் இவ்வளவு பிள்ளைங்க, இவ்வளவு பிள்ளைங்க இருக்கிறதுனால அதை தெரியாமலோ புரியாமலோ விவரம் புரியாம அன்னைக்கு மோடி பேசிட்டாரு. அது மட்டுமல்ல, மத பிரிவினை மட்டும் பண்ணல, இன்னைக்கு சாதி பிரிவினை பண்ணிருக்காரு. நேற்று வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அவருக்கு கையெழுத்து போட்டது பிசில ஒருத்தர், எஸ்சில ஒருத்தர். இந்த 2 பேரையும் அவர் கூட பிரதிநிதித்துவம் சார், அது வேற, நான் பிரதிநிதித்துவம் வேற. யார கூட்டிட்டு போறாரு அதை செய்யுங்க. நீங்க இன்னைக்கு சத்திரியர்கள் ஏன் இருக்கிறாங்க, வைசியர்கள் வைஷ்ணவர்கள் வைசியர்கள் ஏன் இருக்கிறாங்க? நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, நீங்க எல்லா ஜாதியும் ஒரு ஓரமா ஒதுக்கிட்டு உயர் ஜாதியை மட்டும் நீங்க கூட்டிட்டு போகணும், உயர் ஜாதிக்கு மட்டும் ஆளுநர் பதவி கொடுக்கணும், உயர் ஜாதி மட்டும் நீதி உதவி ஆக்கணும், உயர் ஜாதிகளுக்கு மட்டும் ஐஐடில ஐஐஎம்ல ப்ரொஃபசர் பதவி கொடுக்கணும். 90% இந்துக்கள் அதான் அடையாளம். 90% இந்துக்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரத்தை ஒரு 10% ஆர்எஸ்எஸ்க்கு வேண்டியவர்களுக்கு ஒதுக்கணும் அப்படிங்கிற நிலையை தான் இன்னைக்கு. அதனாலதான் அவர் பிரதமராக இருக்காரு. ஒரு பிசி பிரதமராக இருக்கா நீ கேட்கலாம், ஒரு எஸ்சி வந்து இன்னைக்கு ஜனாதிபதி ஆகலாம். இது அடையாளம். பேருக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஜாதிய ரீதியிலான ஆதரவை பெறுவதற்கு தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்தியா கூட்டணி மேல. நான் அதைத்தான் சொல்றேன். இவ்வளவு நேரம் நான் சொல்றது ஜாதியை வச்சு ஏமாத்துறது, மதத்தை வச்சு ஏமாத்துறது இன்னைக்கு பிஜேபி. நீங்க சொன்ன அடையாளம், ஒரு மீனை பெரிய மீனை பிடிக்கணும்னா ஒரு சின்ன புழுவை போடணும். அந்த புழு தான் இன்னைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி, அந்த புழு தான் குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய முர்மு. இவங்க 2 பேரையும் காமிச்சு நாங்க எஸ்சிக்கு செய்யறோம், பிசிக்கு செய்யறோம். ஒட்டுமொத்த இந்து மக்களாக இருக்கக்கூடிய பிசிகளை ஏமாத்துறது, ஒட்டுமொத்த பழங்குடிய மக்களை மணிப்பூர்ல மட்டுமல்ல இன்னைக்கு இந்தியா முழுக்கும் பழங்குடிய மக்களுக்கு எதிராக இருக்கிறது யாருன்னா பிஜேபி. இன்னைக்கு வேற ஒண்ணும் இல்லைங்க, ரிபப்ளிக் டிவின்னு ஒரு டிவி இருக்கு. அது மோடி அவர்களுடைய மனசாட்சி. ஒரு விதமா சொல்றேன், ஒரு டிவி இருக்கு, அந்த டிவியுடைய மோடி அவர்கள் மனசாட்சி என்ன சொல்றதுமா? நாங்கள் கர்நாடகத்திலும் மகாராஷ்டிராவிலும் ஹரியானாவிலும் பீகாரிலும் நாங்கள் இலங்கையை இழந்தாலும் கூட நாங்கள் தமிழ்நாட்டிலும் தெலுங்கானாவிலும் வெஸ்ட் பெங்காலிலும் நாங்கள் அதிக இடங்களை பெறுவோம் சொல்றாருன்னா அவருக்கே தெரிஞ்சு போச்சு. கடந்த முறை 130 இடங்கள் பெற்ற இந்த 4-5 மாநிலங்கள்ல அவர்கள் இழக்க போறது 100 கிடைச்சது 110 சீட்டு. 110 சீட்டு, அந்த 110 சீட்டை நான் சொல்றதை கேளுங்க, 110 சீட்டை இழக்க போறாருன்னு அவங்களே அவங்க வாயால சொல்லிட்டாங்க. இதுவரை நடந்தது எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு ஊடகங்களுக்கே புரிஞ்சு போச்சு. கோடி மீடியான்னு சொல்லக்கூடிய அந்த மோடி மீடியாக்களுக்கு புரிந்து போனது இந்தியா கூட்டணி வெல்கிறது. உதாரணமா போலீஸ் துறைன்னு எடுத்துக்கலாம். போலீஸ் துறையில குஜராத்ல வந்து 10% தான் இஸ்லாமியர்களுடைய பாப்புலேஷன், ஆனா 9% தான் பாப்புலேஷன். ஆனா 11% போலீஸ்ல இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள். இதுவே வெஸ்ட் பெங்கால்லயோ கேரளாவிலயோ எடுத்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர் இடஒதுக்கீடு கிடையாதுன்னு சொன்னது எந்த அரசு? அது வந்து கான்ஸ்டிடியூஷன்ல மத அடிப்படையான இடஒதுக்கீடு கூடாது. கர்நாடகால என்ன சொன்னாங்க? இப்ப தமிழ்நாட்டுல கூட தான் இருக்கு. யாராச்சும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா? ஏனென்றால் பின்தங்கிய இஸ்லாமியர்கள்
பிசி கேட்டகரியில் இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா ஒரு ஆனா நிமிஷம் கர்நாடகால என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா அனைத்து இஸ்லாமியர்களையும் ஓபிசில கொண்டு வந்துருவோம். அது மத ரீதியான பள்ளி செல்லக்கூடிய மாணவர்கள் பூர்கானியை எதிர்ப்பு தெரிவித்த இந்த அரசு கர்நாடகால பிரச்சனை கொண்டு வந்ததுனால இல்ல சம்பந்தப்பட்டவன் நான். அதாவது நான் தலைவர் கலைஞரை வைத்துக் கொண்டு முதல்வராக இருக்கும் போது என்னுடைய மாநாட்டில் நான் பேசினது கர்நாடகாவில் 4% இடஒதுக்கீடு, கேரளாவில் 12% இடஒதுக்கீடு இருக்கிறது, ஆந்திராவில் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் கொடுக்க வேண்டும். நான் தான் கேட்டேன். என் பெயரை சொல்லி தான் இதயத்துல்லா அவர்கள் கோருவது போன்று கர்நாடகாவிலும் கேரளாவிலும் இடஒதுக்கீடு நடைமுறை இருக்குமானால் நாளைக்கே அவசர சட்டம் கொண்டு வருகிறேன். அந்த சட்டத்தில் கையெழுத்து ஆளுநரும் இருக்கிறார். ஏன்னா ஆளுநரை நாங்கள் கூட்டிருந்தோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லா மாநிலங்களிலும் எப்படி இருக்குது மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அது ஏற்கப்பட்டது. இது கூட தெரியாம ஒரு பிரதமர் மோடி இருக்கிறாரு, அதுக்கு சூர்யா வக்காலத்து வாங்குறாரு. வீர சிவாஜியுடைய வரலாறு இன்றைக்கு மோடி வரலாறு நான் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு. வீர சிவாஜி அவர்கள் சொல்றாங்க இல்லையா, அவர் ஆட்சி பொறுப்பேற்கும் போது அவருக்கு இதே பதவி பிரமாணம் செய்வதற்கு மறுத்தார்கள், அவர் சூத்திரர் என்று. அப்ப யார் மறுத்ததுன்னா, இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் உடைய முன்னோர்களான அந்த சித்பவன பிராமணர்கள் மகாராஷ்டிராவில். அதுக்கு அவர் என்ன செஞ்சார்னா, காகப்பட்டர்னு காசியில இருந்து கூடிய ஒரு பிராமணரை கூட்டு வந்து அவர் மூலமா அவர் பதவி ஏற்றுக்கொண்டார். இது நடந்த விஷயம். அதே தான் இங்கே நடந்துச்சு. ஏன் இங்கே பலர் எதிர்த்தாங்க மோடி அவர்களை சொன்னா, மோடி அவர்கள் புரியணும்ல, கேட்கணும், கேட்கிற புத்தி இருக்கணும், கேட்கிற புத்தி இருந்தா புரியும். மக்கள் கேட்கறாங்க, நீங்க கேட்கணும். அப்ப மோடி அவர்களை ஏன் சங்கராச்சாரியார்களும் உயர் ஜாதிக்காரர்கள் எதிர்த்தாங்கன்னா, அதே சிவாஜி கதை தான். அப்ப என்ன நடந்துச்சு சொன்னா, காகப்பட்டருடைய 14வது தலைமுறை இன்னைக்கு இருக்கிற கூட்டு இவரை வந்து என்ன ஆக்கிடுறாங்க, உயர் ஜாதி ஆக்கிடுறாங்க. யார? பிரதமர் மோடி. அப்புறம் தான் அவர் உள்ள போக விட்டாங்க. யாரு? மீதி அவர் ஆதரித்த பிராமணர்கள் கூட அவர் ஏன் உள்ள விட்டாங்கன்னா இதான் காரணம். இந்த விவரம் கூட நமக்கு தெரியாம நீங்க பிஜேபியில் இருக்கீங்க. இப்ப நான் ஒரு உண்மையை சொல்றேன், தெரியும். நான் கேட்கிறேன், எது ஜெயிச்சது? கடைசியில எது ஜெயிச்சது? எது ஜெயிக்கிறது? எது ஜெயிச்சதுன்னு சொல்லுங்க. சொல்ல விடுங்க. நீங்க இடையில கேட்கவே முடியாது. இன்னைக்கு ராமர் கோயில் கட்டியாச்சு. அதே தீர்ப்புல தான் பள்ளிவாசல் கட்டணும்னு சொல்லி இருக்காங்க. ஆனா இதுவரை கட்டப்படல. ரைட். இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த ராமர் கோயில் கட்டின பின்னால இந்த ராமர் சிலையை தூக்கி கூடாரத்தில் வச்சிருவாங்கன்னு சொன்னா, ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு பிரதமர், ஒரு இந்து மதத்தை பத்தி தெரியாத பிரதமர், அவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராமர் வந்து காட்டுல இருந்தவர், அன்பை விதைத்தவர். குகனோடு ஐவரானோம், குன்று சூழ்வான் மகனோடு அறுவரானோம், விபீஷணர் பார்த்து சொல்றாரு, நின்னடும் எழுவரானும். யாரு? பிசியாக கருதப்படக்கூடிய விபீஷணர், எஸ்சியாக கருதப்படக்கூடிய வேடராகிய குகன், இவர்களை எல்லாம் சமமாக மதித்த ஒரு ராமரை இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? கோட்டையில வச்சிருக்காங்க. அதான் நீ வச்சு அந்த ராமருடைய கொள்கையை நீங்க எதிர்த்துட்டீங்க. இன்னைக்கு பிசிக்கள் எதுக்குறீங்க, எஸ்சியை எதுக்குறீங்க, பிசியா இருக்கக்கூடிய முஸ்லீம் எதுக்குறீங்க. இன்னொரு விஷயம், இந்த இடஒதுக்கீடு விஷயத்துல 3.5 விழுக்காடு தலைவர் கலைஞர் கொடுக்கும் போது நான் 3 மாநிலங்கள்ல ஏற்கனவே கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல, நான் என் இல்ல திருமண விழாவில் அவர் அழைத்து கேட்டேன் 5 விழுக்காடு வேணும். 2011 நான் ஆட்சிக்கு வந்தவனு தரணும் சொன்னாரு. துரதிர்ஷ்டவசமா ஆட்சிக்கு வரல. அப்ப அந்த மாதிரி கலைஞர் போன்றவர்கள் இந்த சமூக நீதியை காக்கும் போது உங்களுக்கு ஏன் கர்நாடகாவில் இடஒதுக்கீடு கொடுத்தீங்க? அது மட்டும் இல்ல, அமித்ஷா என்ன சொல்றாரு, எல்லா இடஒதுக்கீட்டையும் நாங்க பிரிச்சு அதை மத்தவங்களுக்கு கொடுப்போம் சொல்றாரு. அப்ப முஸ்லீம் என்ற அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கல, முஸ்லீம்கள் பிசியா இருக்கிறனால அந்த அடிப்படையில் சட்ட ரீதியாக அரசியலமைப்பு சட்டப்படி 14-15 அந்த சட்ட பிரகாரம் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா இது மோடிக்கு அமித்ஷாவுக்கும் தெரியலைன்னு சொன்னா அவங்க அரசியல் அமைப்பு சட்டமே தெரியாம பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் பேசிய பேச்சிலிருந்து பிரதமர் மாற்றி மாற்றி பேசுகிறாரா? அதெல்லாம் எதுவுமே மாற்றல. அவர் பேசும்போதே நம்ம இன்னும் சொல்லிட்டு ஐயாக்கு ஒரு பதில். சோமநாதர் கோயில் இதே மாதிரி பிராண பிரதிஷ்டை பண்ணப்போ நேரு அவர்களை கூப்பிட்டாங்க, அவர் வரமாட்டேன்ட்டாரு. அப்ப ஜனாதிபதியாக இருந்த ராஜேந்திர பிரசாத் அவர்களை அழைத்து பண்ணாங்க. அந்த நாட்டினுடைய அரசரோ தலைவரோ யாரோ அவங்களை வைத்து பண்றது அவங்களை வைத்து பண்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி. அதாவது
இப்ப நீங்க உயர்ஜாதியை வந்து அழைச்சு நீங்க கோயில் திறக்க வச்சீங்க. நான் சொல்லட்டுமா? இருங்க. தாழ்ந்த ஜாதியா இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் முர்முவை நீங்க கோயில் மட்டுமல்ல பாராளுமன்றத்துக்கு நீங்க பாஜக எந்த அளவுக்கு உயர்ஜாதியோட ஒரே வரி. அதாவது காங்கிரஸும் மற்ற கட்சிகளும் திமுக ஓட்டுக்காக இவங்க எதுக்காக இருக்காங்க நான் கேட்கிறேன், நோட்டுக்காகவா இல்ல நோட்டாவுக்காகவா? ஆக இன்னைக்கு பெரும் பணத்தை கொள்ளையடிச்சு இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கியில இருந்து இதுவரையும் 9 லட்சம் ரூபாயை எடுத்திருக்காங்க. ஏற்கனவே இருந்த ரிசர்வ்ல இருந்து 2014 வரையும் சேமிச்சு வச்ச பணத்தை ஆண்டுதோறும் ஒவ்வொரு வருஷம் 39,000 70,000 1,70,000 சொல்லி ரிசர்வ் வங்கியை எடுத்துட்டு ரிசர்வ் வங்கியை மொட்டை அடிச்ச பிஜேபியை மொட்டை அடிக்கணும். அவ்வளவுதான். சிறுபான்மையினருடைய வாக்குகள் யாருக்கு, பிரதமருடைய பேச்சு தேர்தலில் எதிரொலித்ததா, எந்த மாதிரி எதிரொலித்ததா அப்படின்ற எல்லா கேள்விகளுக்கும் தேர்தல் முடிவு தான் விடை சொல்லணும். பொறுத்திருந்து பார்க்கலாம். வாதத்தில் பங்கு கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே.